السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيم تكريم خبيرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. وقال الله تعالى عز وجل في كلامه القديم: إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا هدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا حبيبنا خاتم الأنبياء محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العليم. صدق الرسول النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر ربي تمم بالخير والسعادة وبك نستعين اللهم يا فتاح. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கு முறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, பாசத்திற்குறித்தான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் எல்லாம் ஒரு புனிதமிக்க நாளில், புனிதமிக்க மாதத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான்: இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அற்புதமான சங்கையான மாதங்கள் மொத்தம் 12. அதிலும் குறிப்பாக அர்பஅத்துன் ஹுரும் என்று சொல்லக்கூடிய 4 மாதங்களை சங்கையான மாதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிவிப்பு செய்கின்றான். இந்த 4 மாதங்கள்ல அரபியாக்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பாங்கன்னு சொன்னா, மற்ற 12 மாதங்கள்ல இருக்கக்கூடிய 4 மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்கள்ல என்னென்ன அட்டூழியங்கள், அநியாயங்கள், சண்டைகள், போர்கள், பிரச்சனைகள் எது செய்திருந்தாலும் கூட இந்த 4 மாசங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு சண்டையும் போட மாட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய போர் நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் இந்த 4 மாதங்கள் சங்கையான 4 மாதங்கள் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான்: துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்கள் சங்கை குறித்தான தாய்மார்களே, சங்கையான மாதங்கள் 4 மாதங்கள்: துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்கள் சிறப்பான சங்கையான அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதங்கள் என்று சொன்னால் இந்த 4 மாதங்கள். இந்த 4 மாதங்கள்ல எந்த ஒரு கெட்ட செயலுமே அரபியாக்கள் செய்ய மாட்டாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாருன்னு சொன்னா அவங்கள பக்கத்துல இருக்கவங்க பார்த்து, ஏன்பா உனக்கு மண்டைய மசாலா இல்ல, அறிவில்லையா உனக்கு, என்னப்பா இந்த நேரத்துல என்ன மாசம் இது, இந்த மாசத்துல போய் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற என்று பக்கத்துல உள்ளவர்கள் கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த 4 மாசங்கள் ரொம்ப கண்ணியமா பார்த்தாங்க. அப்படிப்பட்ட 4 மாதங்கள்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான மாதங்களான துல்கஅதா மாதத்தினுடைய பிறை 24 நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்கள்ல நம்மெல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய
துல்ஹஜ்ஜுடைய மாதம். உலகத்தில் உண்டான எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய, சங்கமிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய நன்மையும் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி கோடான கோடி மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த கஅபத்துல்லாஹ் ஹஜ்ஜுடைய மாதத்தை நெருங்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 6 தினங்கள்ல நம்முடைய துல்ஹஜ்ஜினுடைய பிறை 1. அவளோடு ஹாஜிமார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, குடும்பத்தாரை விட்டு, தொழில் துறைகளை விட்டு, வியாபாரங்களை விட்டு எல்லாவற்றையும் தியாகம் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தன்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய பிரயாணம், அந்த ஹஜ்ஜுடைய பயணம் இந்த மாதத்திலிருந்து துவங்கி நம்முடைய ஹாஜிகள் ஏறத்தாழ 10,000-த்திற்கும் மேற்பட்ட ஹாஜிகள் நம்முடைய தமிழகத்திலிருந்து புறப்பட்டு போயிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜுக்காக வேண்டி, உம்ராவுக்காக வேண்டி செல்லக்கூடிய நம்முடைய தாகியத்தினுடைய அந்த ஹாஜிகளுடைய உம்ராவுடைய ஹஜ்ஜி உம்ராவையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பொருந்தி கொள்வானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை சொல்லுவான், இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பக்கத்து முபாரகா. அல்லாஹ் பரக்கத்து பொருந்திய இடம் என்று ஒரு நாளை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். பரக்கத்து பொருந்திய இடம் என்று அல்லாஹ் ஒரு இடத்தை குறிப்பிட்டிருக்கிறான். பரக்கத்து பொருந்திய ஒரு வேதம் என்று ஒரு வேதத்தை குறித்திருக்கிறான். இப்படி ஒவ்வொன்றையும் தன்னுடைய குர்ஆனிலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் மூலமாக பரக்கத்தான சில விஷயங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லல்லதி பக்கத்த முபாரகா, பரக்கத்து பொருந்திய ஒரு இடம், பரக்கத்து பொருந்திய ஒரு பக்கா, அல்லாஹ் குர்ஆனில் மக்கா என்ற மக்கமா நகரத்தை பக்கா என்பதாக குறிப்பிட்டு அந்த மக்காவை மிகப்பெரிய சிறப்புப்படுத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நன்மை நாடி தன்னுடைய எல்லா விதமான சுய விருப்பு வெறுப்புகளையும் விட்டு பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் அந்த எல்லையில் நுழைந்து விட்டார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை, நிம்மதியை வழங்குகிறான். எந்த அளவுக்கு நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள், விரிவுரையாளர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை அளிக்கிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள், 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜு, இந்த 50 கடமைகளில் கடைசி கடமையான, யாருக்கெல்லாம் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், யாருக்கெல்லாம் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், யாருக்கெல்லாம் ஜக்காத் கொடுப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கட்டாயமான முறையில் ஹஜ்ஜு செய்வது அவள் மீது கடமையாக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஹஜ்ஜுடைய கடமையினுடைய சிறப்புகள், அந்த ஹஜ்ஜிற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள், அந்த ஹாஜிகளுக்கும் உம்மார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள், ஏராளமான சிறப்புகள், ஏராளமான விஷயங்களை பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நன்மையை நாடி 3 இடங்களுக்கு செல்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நன்மையை நாடி, பாவமான காரியத்திற்காக வேண்டி அல்ல, நன்மையை நாடி. யார் ஜியாரத்திற்காக வேண்டி நன்மையை நாடி யார் செல்கின்றார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 இடங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவதாக இஸ்லாத்தினுடைய முதல் பள்ளிவாசல் அமைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய கஅபத்துல்லாஹ். இந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு உலகத்தில் எங்கு இருந்தாலும் சரி கோடான கோடி மக்கள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய, எப்படி தாய் தன்னுடைய பச்சிலம் குழந்தையை, கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை சுமந்து 10 மாதத்திற்கு பிறகு பெற்றெடுத்த அழகான மகப்பேரை கொண்ட அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாளோ, அதே போல எவ்வளவு கோடான கோடி மக்கள் வந்தாலும் சரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உம்முல் குர்ஆ,
என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஊர்களுடைய தாய் எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, எல்லோரையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பரக்கத்தான ஊர் தான் மக்கா. அப்படிப்பட்ட மக்காவில் இருக்கக்கூடிய கஅபத்துல்லாஹ்விற்கு ஜியாரத் செய்வதற்கு, நன்மையை நாடி செல்வதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் இடம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தான் இருக்கக்கூடிய மதீனா நகரம், மஸ்ஜிது நபவி, மதீனத்துல் முனவ்வரா, இந்த இடத்திற்கு ஜியாரத் செய்வதற்கு, சுற்றுலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நன்மை நாடி காண செல்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுப்பது இந்த இரண்டாவது இடத்தை. மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா நபிமார்கள், ஏறத்தாழ பிரம்மாண்டமான நபிமார்கள் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எங்கு சென்றார்களோ 15வது ஜுஸ்னுடைய முதல் ஆயத், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா, அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் எந்த இடத்தில் சூழ்ந்திருக்குமோ அப்படிப்பட்ட பைத்துல் முகத்தஸிற்கு ஜியாரத் செய்வதற்கு, சுற்றுலா என்ற அந்த அற்புதமான அந்த இடத்தை நன்மையை நாடி செல்வதற்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த மூன்றாவது இடம் இந்த பைத்துல் முகத்தஸ். இந்த மூன்று இடத்தை நன்மையை நாடி செல்வதற்கு தவிர மற்ற இடங்களுக்கு அல்ல என்ற சிறப்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏராளமான யூடியூப்கள் எல்லாம் பார்க்கலாம். டூர் என்று சொல்லி போடுவாங்க, டூர் வீடியோ, உலகம் பூரா சுற்றி வர்றோம், அதுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அதனுடைய வீடியோல போடுறாங்க. இப்படி எத்தனை நாடுகளுக்கு, எத்தனை ஊர்களுக்கு, எத்தனை விசேஷமான இடங்களுக்கு சென்று வந்தாலும் அதற்கெல்லாம் நன்மை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையை நாடி இந்த மூன்று இடத்திற்கும் உங்களுடைய பாதம் பட்டுவிட்டால் நீங்கள் சென்ற அந்த ஒவ்வொரு நொடிக்கும், நீங்கள் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலமும் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த மூன்று இடங்களில் மிக முக்கியமான முதல் இடத்தை ரசூலுல்லாஹ் செல்வது அல்லாஹ்வுடைய கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய மக்கமா நகரம். இந்த மக்கமா நகரத்திற்கு தான் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்று இடங்கள்ல தொழக்கூடிய அந்த தொழுகைக்கும், நீங்கள் செய்யக்கூடிய அந்த தஸ்பீகளுக்கும், நீங்கள் ஓதக்கூடிய அந்த ஓதிகளுக்கும் பன்மடங்கு நன்மைகளை தரக்கூடிய மூன்று இடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பைத்துல்லா என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் 1,00,000 நன்மைகளை தருவதாக நமக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியான மதீனா முனவ்வரா, ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய வாழ்ந்து மறைந்த அந்த மதீனாவில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் 50,000 நன்மைகள் வழங்கப்படும். அல்லாஹ் அக்பர். பைத்துல் முகத்தஸில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும், ஒவ்வொரு தொழுகைக்கும், ஒவ்வொரு நஃபிலான வணக்கத்திற்கும், ஒவ்வொரு ஃபர்லான வணக்கத்திற்கும் நீங்கள் எவ்வளவு தஸ்பீகள், எவ்வளவு குர்ஆன், எவ்வளவு திலாவத், எவ்வளவு நன்மையான அமல் செய்தாலும் ஒவ்வொன்றிற்கும் 25,000 நன்மைகள் வழங்கப்படக்கூடிய அற்புதமான இந்த இடங்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நன்மையை வாரி வாரி தரக்கூடிய அந்த அற்புதமான இடங்களுக்கு தான் நம்முடைய ஹாஜிமார்கள் எல்லாம் செல்லறாங்க. அல்லாஹ் அக்பர். ஹஜ் செய்வதற்கு நாம் எல்லாம் ஆசைப்பட வேண்டும். ஹஜ்ஜினுடைய அந்த கடமையை செய்வதற்கு நமக்கெல்லாம் மிகப்பெரிய நியத்து வேண்டும். நாம் எல்லாம் பார்க்கிறோம், எத்தனை பேருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், ஆனால் அந்த ஹஜ் செய்ய வேண்டிய எண்ணம் அவருடைய உள்ளத்துல இல்லை. அந்த காபத்துல்லாவை காண வேண்டும் என்று அவருடைய உள்ளத்துல இல்லை. ஆனா எத்தனை பேருக்கு பொருளாதார வசதி இல்லாம இருக்கிறாங்க, ஆனா அல்லாஹ் இடத்துல கையேந்தி துவா செய்யறாங்க. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தொழுகையிலும், யா அல்லாஹ் உன்னுடைய காபாவை நாங்கள் சந்திக்க வேண்டும், யா அல்லாஹ் அந்த காபாவினுடைய திரைச்சீலையை பிடித்து நாங்கள் கண்ணீரோடு உன்னிடத்தில் இறையஞ்சி கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களுடைய காலம் முழுவதும் அந்த மண்ணில் பதிந்து எங்களுடைய பாவமெல்லாம் கழிந்து நாங்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள் ஆக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கேட்கக்கூடியதை நான் பார்க்கிறோம். ஆனால் எத்தனையோ வசதி படைத்தவர்கள் கூட அல்லாஹ் எல்லா வசதியும் கொடுத்திருக்கிறான், எல்லா உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான், இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்துல என்ன இல்லை?
அந்த காபத்துல்லாவை காண வேண்டும் என்ற ஆசை இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் ஆசை இல்லை. அல்லாஹ் நாடல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நாட்டத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தர வேண்டும், அந்த ஆசையை நமக்கு எல்லாம் தர வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிறல, இஸ்லாத்துல ஏத்துக்கிறணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு ஆசை அல்லாஹ் கல்புல போடுறான். உடனே ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய திருக்கரத்தை கொடுங்க, உங்களுடைய முபாரக்கான திருக்கரத்தை கொடுங்கள், நாங்கள் உங்களுடைய கையை பிடித்து பையத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை கொடுக்குறாங்க. கையை பக்கத்துல வந்தோடனே உடனே அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, உடனே படக்குன்னு விருட்டுன்னு என்ன செய்யறாங்க, தன்னுடைய கையை எடுத்துக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மாலைக்கு அம்ரு உனக்கு என்னப்பா ஆச்சு, ஏன் திடீர்னு பையத்து செய்யறன்னு கையை கொண்டு வந்தீங்க, திடீர்னு கையை எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எஷ்தரித்து, எனக்கு சில கண்டிஷன்கள்லாம் இருக்குது, சில நிபந்தனைகள்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹ் பொன்முருவலா சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாங்க, என்னப்பா உன்ன கண்டிஷன், என்ன நிபந்தனைகள் போட போறீங்கன்னு கேட்கும் பொழுது ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் பிறந்ததிலிருந்து இன்றைய பொழுது வரை நான் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும், நான் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ்ட்ட இந்த நிபந்தனை வைக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அம்மா அலிந்த யா அம்ரு உனக்கு தெரியாதாப்பா, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னல் இஸ்லாம் யஹதி மா கான கபலஹு, ஒருத்தர் மாற்று மதத்திலிருந்து இஸ்லாம் அல்லாத ஒரு மதத்திலிருந்து மார்க்கத்திலிருந்து வருகிறார் என்று சொன்னால், அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கி அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அவர் பிறந்ததிலிருந்து இன்று நிலைமை வரை, அவர் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய அந்த நிலைமை வரை அவர் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். 3 விஷயங்கள், 3 காரியங்கள் நாம் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3 காரியங்கள், 3 விஷயங்கள் நாம் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடும். முதல் விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னல் இஸ்லாம் யஹதி மா கான கபலஹு, ஒருத்தர் மாற்று மதத்திலிருந்து இஸ்லாம் அல்லாத ஒரு மாற்றத்திலிருந்து என்ன செய்யறாரு, இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கி இஸ்லாத்தை தழுவுகிறார் என்று சொன்னால் அவர் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னல் ஹிஜ்ரத தஹதி மா கான கபலஹு, தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து சுகம், தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னுடைய ஊரை விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்கல்ல, அப்படிப்பட்ட முஹாஜிரின்களுக்கு அல்லாஹ் அவர்கள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னல் ஹஜ்ஜ யஹதி மா கான கபலஹு. அல்லாஹ் அக்பர். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய பொருளாதாரத்தை விட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, தன்னுடைய சொந்த வீட்டை, சொந்த ஊரை, சொந்த நாட்டை விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி காபத்துல்லாஹ்விற்கு ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி போறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஹாஜிகளுக்கு, அப்படிப்பட்ட ஆமிரீன்களுக்கு உம்ரா செய்யவர்கள் கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட இவ்வளவு நன்மைகளை தரக்கூடியதுதான் இந்த ஹஜ்ஜி, இவ்வளவு சிறப்புகளை தரக்கூடியதுதான் இந்த ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜி உம்ராவையும் பற்றி, அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் உம்ரா செய்வது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்புகளை பெற்ற என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ், ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றாங்க, அவர்கள் நம்ம எந்த அளவுக்கு உபசரம் செய்வோம் பாருங்க. சாப்பிடுங்க, டீ குடிக்கிறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க, அதுவா இதுவா, நமக்கு என்னென்ன தெரியுமோ இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவோம். அதுவெல்லாம் நம்முடைய பாரம்பரியமான ஒரு இது. சில வீடுகள்ல இவெல்லாம் யான் வர்றான், எதுக்கு வர்றா, இவெல்லாம் வர்றதுனால நமக்கு பெரிய கஷ்டமா உள்ள இருக்குது என்று நினைக்கக்கூடிய விருந்தாளிகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் தூர விட்டுருவோம். ஆனா நல்ல விருந்தாளிகள் வரக்கூடிய நிலையில அவங்க என்ன செய்வோம், கண்ணியப்படுத்துவோம், சங்கை செய்வோம். அப்படி நம்முடைய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமே நமக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறோம். ஆனால்
படைத்த ரப்பாக இருக்கக்கூடிய அந்த ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்கள், எப்படிப்பட்ட அடியார்கள், தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு தியாகம் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி எப்படி பிறந்த மேனையில் ஒன்றுமில்லாமல் வந்தார்களோ அதே போல தைக்கப்படாத அந்த ஆடை உடுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்று யா அல்லாஹ் லப்பைக் யா அல்லாஹ் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் யா அல்லாஹ் வணக்கத்திற்குரித்தான் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ் உன்னிடத்தில் வந்து விட்டேன், உன்னிடத்தில் சரணடைந்து விட்டேன் யா அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது யா அல்லாஹ் உன்னுடைய உதவி எனக்கு வேண்டும் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் எனக்கு வேண்டும் யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்து எனக்கு வேண்டும் யா அல்லாஹ் உன்னுடைய பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும் யா அல்லாஹ் என்று அந்த உறுதியான ஈமானோடு உண்மையான யக்கீனான இஹ்லாஸான மன தூய்மையோடு யாரெல்லாம் ஹஜ்ஜிற்கு உம்ராவிற்கு செல்கிறார்களோ அப்படிப்பட்ட ஹாஜிகளுக்கும் அப்படிப்பட்ட உம்ரா செய்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய விருந்தாளிகளாக ஆக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டவர்கள் தான் ஹாஜிகள், அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடியவர்கள். அந்த அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் தர வேண்டும் என்ற உறுதியான ஈமானோடு ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அல்லாஹ் ர்ஸுக்னா ஜியாரத்துல் ஹரமைன், யா அல்லாஹ் உன்னுடைய இரண்டு ஹரம்களாக திகழக்கூடிய கஅபத்துல்லாஹ்வையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அந்த மதீனமா மக்கமா நகர் மதீனமா நகரை நாங்கள் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை, தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாயா அல்லாஹ் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பாக்கியம் தான் ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பரக்கத்தான இடம் என்பதாக அல்லாஹ் அல்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது வேற எந்த ஊரை பற்றியும் சிறவுபடுத்தி சொல்லல. இந்த 3 ஊர்களை அதிலும் குறிப்பா கஅபத்துல்லாஹ் மிகவும் சிறவுபடுத்தி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரிகளாக திகழக்கூடிய மக்கத்து காஃபிருடைய தொல்லை தாங்க என்ன செய்யறாங்க, மக்கா விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. மக்கா விட்டு போகும்போது என்ன செய்யறாங்க, திரும்பி திரும்பி கஅபத்துல்லாஹ் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கஅபாவுடைய திரைச்சீலை பிடித்து அழுகிறார்கள். எந்த அளவுக்கு அழுகிறாங்க, அல்லாஹ் அக்பர். எனக்கு பிடித்தமான இடம் மக்கா, எனக்கு பிடித்தமான இடம் மக்கா. இந்த எதிரிகளால் சூழ்ச்சிகளால் நான் என்ன செய்ய போறேன், அப்படுத்தப்படுதேன். ஒருபோதும் உன்னை வெறுத்து நான் போகல என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்து அழுகிறாங்க. அப்படி அழுகிறாங்க. இருந்த போதிலும் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான இடம் மதீனாவாக இருப்பதின் காரணமாக கஅபத்துல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு பிடித்திருந்துச்சு. இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மதீனாவை தேர்ந்தெடுத்து நீங்கள் மதீனாவில் போய் குடியேறுங்க என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று மக்கா விட்டு என்ன செய்யறாங்க, மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமான அல்லாஹ் ரசூலுக்கு மிகவும் பிடித்தமான இந்த மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான பரக்கத்தான அந்த மக்கா விட்டு பிரிவதற்கு ரசூலுல்லாஹ்க்கு மனமே இல்லை. அப்படிப்பட்ட தன்னுடைய பிறந்த இடமான வளர்ந்த இடமான எல்லா நன்மைகளையும் திறந்து சிறப்பான வாரி வரக்கூடிய அந்த கஅபத்துல்லாஹ்விற்கு நாம் எல்லாம் மீண்டும் மீண்டும் செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் கஅபத்துல்லாஹ். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பில்டிங் கட்டப்பட்டது கஅபத்துல்லாஹ். அப்படிப்பட்ட கஅபத்துல்லாஹ் அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அஸ்திவாரம் இடப்பட்டான். அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அதை கட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டினாங்க. இதுவெல்லாம் பின்னால் உண்ட சரித்திரம். ஆனால் முதலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு கஅபத்துல்லாஹ் அஸ்திவாரம் இடுகிறான். அப்படிப்பட்ட மலக்குமார்களை கொண்டு சிறப்பாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அந்த கஅபத்துல்லாஹ். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கஅபத்துல்லாஹ் மீது அதிகம் என்ன செஞ்சாங்க, பெரிய வச்சிருந்தாங்க. நம்முடைய வீடுகள்ல பார்க்கிறோம், புது வீடு கட்டும் பொழுது இதுக்கு உண்டான இவங்களுக்கு உண்டான ரூமு, இவங்களுக்கு உண்டான ரூமு, இந்த இடத்துல பாத்ரூம் வரணும், இந்த இடத்துல கிச்சன் வரணும், இந்த இடத்துல பால் கறணும் என்று பார்த்து என்ன செய்ய நம்முடைய வீடுகளை கட்டுறோம். இஸ்லாத்தினுடைய முதல் பள்ளிவாசல் கஅபத்துல்லாஹ்.
எதற்காக வேண்டி கட்டப்பட்டது? அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபத்துல்லாஹ். எதற்காக வேண்டி? இபாதத்திற்காக வேண்டி. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ வீடு பார்த்திருக்கிறோம், நம்ம எவ்வளவோ வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வீடுகள்ல நம்ம சிறப்பான முறையில் செய்யக்கூடிய எல்லா விதமான இருந்தாலும் கூட அதிலும் குறிப்பாக நம்முடைய வீடுகள்ல முஸல்லா என்று சொல்லக்கூடிய தொழுகைக்கான இபாதத் செய்யக்கூடிய ஒரு இடத்தை தேர்வு செய்து, இந்த இடத்துல தொழுகைக்கான ஒரு இடத்தை என்ன செய்யணும், அந்த இடத்துல பதிவு செஞ்சு, இந்த இடத்துல தொழுகைக்காக வேண்டி இபாதத் செய்வதற்காக வேண்டி அந்த இடத்தை என்ன செய்யணும், தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது நமக்காக வேண்டி அல்லாஹ்வே சொல்லிக் கொடுத்த ஒரு சுன்னா. அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறை. இபாதத்திற்காக வேண்டி நம்முடைய இடத்தை என்ன செய்யணும், அது நம்ம வீட்டுல ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறணும். அந்த இடத்துல பெண்கள் தாய்மார்கள் தொழுகணும். இன்னும் எந்த அளவுக்கு நம்ம கித்தாபில் சொல்லப்படுதுன்னா, நம்முடைய சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள் ஆண்கள் எல்லாம் வீட்டுல தொழுதுட்டு ஃபர்லான தொழுகையை நாடி என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு வரணும். இதுதான் மிகச் சிறந்தது. சுன்னத்தான தொழுகை எல்லாம் நம்முடைய வீடுகள்ல தொழுதுட்டு ஃபர்லான தொழுகைக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அந்த ஃபர்லான கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் வரக்கூடிய நிலையில் அதற்கு மிகப்பெரிய அந்தஸ்து உண்டு. நம்முடைய வீடும் என்ன செய்யப்படும், இபாதத்தின் மூலியமாக, நன்மையின் மூலியமாக, பரக்கத்தின் மூலியமாக, மலக்குமார்களின் மூலியமாக அந்த வீடு என்ன செய்யும், பரக்கத்தானதாக இருக்கும். இது பொதுமக்களாக இருக்கக்கூடிய தாங்கள் என்ன செய்யலாம், வீட்டிலேயே தொழுதுட்டு பள்ளியில இமாம் ஜமாத்தோடு ஃபர்லான தொழுகை நிறைவேற்றதுக்கு வரலாம். ஆனா இமாமோ முஅத்தினோ நாங்க வீட்டுல தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய என்ன செய்வாங்க, பட்டம் கட்டிடுவாங்க. ஒரு சுன்னத்தே தொழுறது கிடையாது, அஜத்து சுன்னத்தே தொழுறது இல்ல, முன் சுன்னத்து இல்ல, பெண் சுன்னத்து இல்ல, முஅத்தின் இப்படிதான் என்று முத்திரை குத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய நிலைமை ஆயிருச்சு. ஆனா ஹதீஸினுடைய வாக்கியம் எப்படி இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் ஹயாத்தா ஆக்குங்கள், இபாதத்தை இல்லத்தில் ஹயாத்தா ஆக்குங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்கு உண்டான இடமாக மாறும். அப்பதான் பரக்கத்திற்கு உண்டான, ரஹ்மத்திற்கு உண்டான மலக்குமார்களுடைய இல்லத்தில் இருப்பாங்க. நீங்க இல்லத்தை, உங்களுடைய இல்லங்களை நீங்கள் தொழுகை இல்லமாக இல்லாமல் இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தத்தஹிது புயூதக்கும், உங்களுடைய இல்லங்களை, உங்களுடைய வீடுகளை குபூரன் என்னவாக ஆக்கிறாங்க, என்னவாக ஆக்கிறாதீங்க, மண்ணறைகளாக ஆக்கி விடாதீர்கள். உங்களுடைய இல்லங்களை மண்ணறைகளாக ஆக்கி விடாதீர்கள். உங்களுடைய இல்லங்களை எப்படி ஆக்குங்க, சல்லு தொழுகை இடமாக ஆக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய இல்லங்களை தொழுகையினுடைய இபாதத் செய்யக்கூடிய இடமாக உங்களுடைய இல்லங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வீட்டுக்கு உண்டான பரக்கத்து, அதுதான் ரஹ்மத்துடைய மலக்குமார் வந்து செல்லக்கூடிய வீடாக இருக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. என்று சொன்னால் நம்முடைய இல்லங்களும் நம்முடைய உள்ளமும் எப்படி இருக்க வேண்டும், மண்ணறைகளாக ஆகிவிடக் கூடாது. எத்தனையோ வீடுகள்ல எல்லா விதமான ஃபெசிலிட்டி இருக்கும், ஆனால் தொழுகைக்குண்டான இடமாக இருக்காது. தொழுகை வீட்டில் நடக்காது. பெரிய பிரம்மாண்டமான ஹோம் தியேட்டர் மாதிரி டிவி வச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலயும் ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க. முந்தி ஒரு காலகட்டங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் ஃபஜர் தொழுதுட்டு வீடுகள்ல வாசல்ல போனோம்னு சொன்னா எல்லா வீடுகள்லையும் தாய்மார்கள் சத்தமிட்டு என்ன செய்வாங்க, சூரா ரஹ்மான் ஓதக்கூடிய சவுண்டுகள் கேட்கும், சூரா யாசின் ஓதக்கூடிய சவுண்டுகள் கேட்கும். மகரிப் தொழுதுட்டு போனோம்னா சூரா வாக்கியா ஓதக்கூடிய சத்தங்கள் கேட்கும். இஷா தொழுதுட்டு போகக்கூடிய ரீதியில துருக முஸல்லால இருந்து சூரத்துல் தபாரக்கல்லதி என்று சொல்லக்கூடிய சூரா முழுக்கு ஓதுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் இபாதத்துகளை கொண்டு நம்முடைய இல்லங்கள் எல்லாம் ஹயாத்தாக இருந்துச்சு. ஆனால் நம்முடைய இல்லங்கள் இன்றைய காலகட்டங்கள்ல டிவியினுடைய மோகத்தின் காரணமாக சினிமாக்களும் சீரியல்களும், செல்போன்ல டிவி சீரியல் பார்க்கறேன்னு சொன்னா செல்போன் என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஷைத்தானம் உள்ளங்கையில் வந்து விட்டது நம்மை கெடுப்பதற்காக வேண்டி. அந்த செல்போன் மூலியமாக நல்லதையும் நாம் பாவிக்கலாம், இந்த செல்போன் மூலியமாக கெட்டதையும் பாவிக்கலாம். ஆனால் பெரும்பாலான சர்வ சொல்றாங்க, 98% என்ன செய்யறாங்க, செல்போன்லேயே மூழ்கி இருக்கிறார்கள், சமூக வலைதளங்களிலேயே மூழ்கி இருக்கிறாங்க. யூடியூப் என்று சொல்லக்கூடிய அந்த வலைதளத்திலையும், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தினுடைய, அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய ஆண்களையும் பெண்களையும் மிகவும் சீரழிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம்ல தான் அதிக நேரம் செலவழிக்கிறாங்க என்பதாக நம்முடைய
சர்வே சொல்லுது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் தெரிந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய மார்க்கம் தெரியாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். நன்மையை நாடி வாழ்ந்த ஒரு கூட்டம் போய் நன்மை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ்வோம், இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் என்று ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டு வருகிறது என்று சொன்னால் அதை நினைத்து நாம் மிகவும் கவலைப்படுகிறோம். நம்முடைய சமுதாயம் இந்த அளவு கேவலமான முறையில போயிருச்சு. அல்லாஹ் அக்பர். ஒன்றுமில்லாத ஒருத்தருக்காக வேண்டி அவர்தான் எனக்கு முக்கியம், அவர்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமாக மாறி நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிட்டு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளமெல்லாம் கபூராக மாறிவிட்டது, நம்முடைய இல்லங்கள் எல்லாம் கபராக மாறிவிட்டது. நம்முடைய உள்ளமும் இல்லமும் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஈமானோடு சீமானாக வாழலாம். ஆனால் நம்முடைய இல்லமும் உள்ளமும் கபூர்களாக ஆகிவிட்டது. அல்லாஹ் ரசூலுடைய தக்வா இல்லை, அல்லாஹ் ரசூலுடைய பயம் இல்லை. இதன் காரணமாகத்தான் நாம் இவ்வளவு பெரிய இன்னல்களையும் சஞ்சலங்களையும் தாங்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருள்மறையாம் திருக்குர்ஆனில் ஜல்ல ஷானஹு சொல்கின்றான், அந்த மக்கமா நகர்ல புனிதமே முக்கிய அந்த முதல் பள்ளி வசலக்கூடிய அந்த மக்கமா நகர்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும், இந்த மக்கமா நகர்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய பல அத்தாட்சிகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் நிறைய வச்சிருக்கிறான். அதிலும் குறிப்பா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வத்தஹிது மகாம் இப்ராஹிம் ஸல்லா, இப்ராஹிம் மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாதடி இருக்கக்கூடிய காபத்துல்லா கட்டுறாங்க. அப்படி கட்டக்கூடிய நிலையில கொஞ்சம் கொஞ்சமா ஹைட்டா எழும்பும் பொழுது கீழே இருந்து எப்பி என்ன செய்ய முடியல, எம்பி வைக்க முடியல. அந்த மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த கல் மேல ஏறி என்ன செய்யறாங்க, அந்த லிப்ட், அந்த காலத்துல எங்க இருந்துச்சு லிப்ட், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லிப்டாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அந்த கல்லின் மீது ஏறி நின்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கட்டுறதுக்கு உண்டான ஏதுவா தோதுவாக என்ன செய்யப்பட்டது, அது மேலே ஏறுது கீழே இறங்குது. அப்படி அதை கட்டி முடிக்கிறாங்க ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடிக்கப்பட்ட அந்த காபத்துல்லா எதன் மீது நின்று கட்டினாங்களோ அப்படிப்பட்ட அந்த மகாம் இப்ராஹிம், அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுவது நமக்கு மீது என்ன செய்யப்படுது, சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட மகாம் இப்ராஹிம் 7 தவாஃப், 7 சுற்று முடிஞ்ச ஒரு தவாஃப், 7 சுற்று முடிஞ்சு மகாம இப்ராஹிம் இடத்துல வந்தோன்னு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மகாம இப்ராஹிம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் நின்று எனக்கு 2 ரக்காத் தொழுறதுக்கு ஆசையா இருக்குது, எனக்கு மனசு விருப்பமா இருக்கு என்று சொன்ன மாத்திரத்துல ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க, லா நபியும் பாதி, லா நபியும் பாதி, எனக்கு பின்னாடி எந்த நபியும் கிடையாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு பிறகு அல்லாஹ் நபியை அனுப்புவதாக இருந்தால் அதற்குண்டான எல்லா தகுதிகளையும் பெற்றவர் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உமர் ரலியல்லாஹு எதை சொன்னார்களோ, எதை ஆசைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த ஆசை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் ஸல்லா, ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுத, அவர்கள் இபாதத் செய்த, அதிலும் குறிப்பாக அந்த காபத்துல்லாவை கட்டுவதற்காக வேண்டி ஏறின அந்த கல்லை நீங்கள் வத்தஹில் மகாம் இப்ராஹிம் ஸல்லா, நீங்கள் தொழுகையிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அந்த இடத்துல 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல ஜல்ல ஷானஹு கட்டளையிடுகின்றான். அப்படி எல்லா விதமான சிறப்புகளையும் பெற்ற மக்கமா நகரம், எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மக்கமா நகரம், அப்படிப்பட்ட இடத்திற்கு தான் நம்முடைய ஹாஜிமார்கள் எல்லாம் தன்னுடைய எல்லா விதமான பொருளாதார தியாகம் செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய சுல்லுக்காக வேண்டி நேரத்தையும் தியாகம் செய்து என்ன செய்திருக்கிறாங்க, ஹஜ்ஜு உம்ரா செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஹாஜிகளுடைய உம்ராவையும் ஹஜ்ஜி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜு உம்ரா அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய உம்ராவும் ஹஜ்ஜும் எதற்காக வேண்டியும் வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது ஹஜ்ஜி உம்ராவையும் நீங்கள் பரிபூர்ணமா நிறைவேற்றுங்கள். யாருக்காக வேண்டி? லில்லாஹ், உங்களுடைய சுய விருப்புக்காக இல்லை. மக்கள் எல்லாம் என்ன ஹாஜின்னு சொல்லணும், ஹாஜியார் வர்றாங்க, ஹாஜி அம்மா வர்றாங்க என்று சொல்வதற்காக அல்ல, அல் ஹாஜ் அல்லல் ஹாஜி என்று போற்றுக் கொள்வதற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த அமலுக்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அன்று பிறந்த பாலகனை போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ லில்லாஹ்,
வலம் எர்ஃபுஸ் வலம் எஃப்சுக் கரஜக யௌமி வலதத்து உம்முஹு. அருவருப்பான பாவமான காரியம் எந்த விஷயத்தையும் செய்யாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மையை நாடி ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கழித்த அந்த ஹாஜிகள், அவருடைய ஊரை விட்டும் அவருடைய தியாகத்தை விட்டும் எல்லாவற்றையும் தியாகம் செய்து வந்த ஹாஜிகள் தன்னுடைய அந்த எல்லா விதமான ஹஜ் உம்ராவுடைய காரியங்களை செய்துவிட்டு தன்னுடைய தாகின் திரும்பக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு திரும்பக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுக்க வெகுமதி கரஜக யௌமி வலதத்துஹு உம்முஹு. அன்று பிறந்த பாலகனை போல. எப்படி 10 மாதம் தன்னுடைய தாய் கருவில் சுமந்து எந்தவித பாவம் இல்லாமல் பரிசுத்த தன்மையோடு பாவமற்ற பிள்ளையாக அந்த குழந்தை வெளிவருகிறதோ அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாவமற்ற பரிசுத்தமான பிள்ளைகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் உம்ரா செய்து அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் பேரும் புகழுக்காக அல்லாமல் இங்கிருந்து கிளம்போது ஒரு செல்ஃபி நான் கிளம்பிட்டேன், நான் போய் இறங்கிட்டேன் ஒரு செல்ஃபி, நான் காபா பார்த்துட்டேன் ஒரு செல்ஃபி, நான் ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தவாஃப் செஞ்சுக்கிட்டு ஒரு செல்ஃபி, இப்படி செல்ஃபி மோகத்தில் நம்முடைய சமுதாயம் ஒவ்வொரு நாளும் மூழ்கி கிடக்கிறது. அப்படிப்பட்ட அடுத்தவர்கள் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய எந்த அமலும் எந்த ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்படிப்பட்ட அமலாக நம்முடைய அமலாகி விடாமல் அல்லாஹ் ரசூல் பொருத்தம் பெற்ற அமலாக நம்முடைய அமலை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியோர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, சங்கையான ஹஜ்ஜினுடைய மாதங்கள் நம்மை நெருங்கி வருகின்ற காரணத்தினால் உலக பரப்பில் பல இடங்களில் இருந்து கௌபத்துல்லாவை நோக்கி ஹாஜிகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கையான நேரத்தில் ஹஜ் பிரிவுகள் பற்றிய பல்வேறு விஷயங்களை அவர்கள் நமக்கு மத்தியிலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஹஜ் செய்ய நாம் நியத்து வைக்க வேண்டும். ஏழை பாழையாக நாம் இருக்கிறோமே என்ற பாகுபாடெல்லாம் பார்க்காமல் இறைவா உன்னுடைய இல்லத்தை தரிசிப்பதற்கும் கௌபாவை தவாப் செய்வதற்கும் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் விடுவதற்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தான் அல்லாஹ் என்று கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தது புரிவானாக. சென்ற வாரத்திற்கான கேள்விக்கு பதில் எழுதியவர்கள் அசீசா கான்கரு, ஹபீப் அம்மாள் ராஜகிரி, யாஸ்மின் பெரிய தெரு, வஹீதா பானு சின்ன தெரு, ஃபாயிசா பாத்திமா சின்ன தெரு, ஜுனைதா பேகம் பெரிய தெரு, பர்வீன் நடுத்தரு, ரெஜியா பானு புதுத்தரு, அஸ்யா மரியம் கான்தரு, ரஹீமா பிபி நடுத்தரு, சர்வனிஷா சின்னத்தரு, அம்ரா சின்னத்தரு, ஷைலா பானு சின்னத்தரு, ஆயிஷா கனி நிஷா நகர், பரீதா ராஜகிரி, ரெஜியா பேகம் ராஜகிரி. இந்த வாரத்திற்கான கேள்வி, சங்கையான மாதங்கள் எத்தனை, அவை யாவை? இரண்டாவது, பார்த்தாலே நன்மை என்று நபி அவர்கள் எதனை கூறினார்கள்? மூன்றாவது, நன்மையை நாடி செல்வதற்கு நபி அவர்கள் கூறிய 3 இடங்கள் என்ன? இது இந்த வாரத்திற்கான கேள்வி. அதற்கு சரியாக பதில் எழுதி பரிசுகளை வெல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எதை சொன்னோமோ இதை கேட்கும் அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை இல்லாமல் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லல்லாஹு